தஞ்சாவூர் நீலகிரி ஊராட்சி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி சிவா என்கின்ற சிவஞான் ஆகிய நாங்கள் எங்கள் குடும்பம் பாரம்பரிய அதிமுக குடும்பம். இந்த சின்னம்மா சிறைக்கு சென்ற பிறகு நாங்கள் பழனிசாமி எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நிற்கும் போது யார் பின்னாடி போதும் தெரியாத சூழ்நிலை இருந்தப்போ டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சாரு. அதன்படி அதில் ஊராட்சி நீலகிரி ஊராட்சி கலாச்சாரம் பணியாற்றினேன். அவருடைய போக்கும் சரியில்லைன்ட்டு எதுலையும் போகாம இருந்தோம். சின்னம்மா புரட்சி தலைவி அம்மாவுடைய 78வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட போறோம், இது மாதிரி ராமநாதபுரம் கமுதியில் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிச்சு. தியாகத்திலே சின்னம்மா வழியில நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் சின்னம்மா யாரை கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு வாக்களிப்போம். யாராருக்கோ வாக்களிச்சு இது நிக்கிற நிலைமையில புரட்சி தலைவிய தத்தெடுத்து கூட பிறக்கா தங்கை சின்னம்மா அவர்கள் ஆயால அவங்க வழி நடப்போம். சபதம் ஏற்று தஞ்சாவூர் சட்டமன்றம் உள்ளடக்கிய தஞ்சாவூர் பாராளுமன்றம் தஞ்சாவூர் சட்டமன்றம் எல்லாத்துக்கும் நாங்கள் செயல்படுவோம். எல்லா பகுதியிலையும் நண்பர்களும் உறவினர்களும் நட்பு ரீதியாக நாங்கள் பழகிட்டு இருக்கோம். அதனால எங்கள் பின்னாடி வரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அம்மா ஆணையிக்கிறாங்கன்னு அவங்க ஆணையிட்டாங்கன்னா தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு முகாமை போட்டு உறுப்பினர் சேர்க்கையை சேர்த்தோம்னா ஏகப்பட்ட கட்சிக்காரன் என்னடா இப்படி ஒரு பண்ணிட்டாங்களா அப்படின்னு நிலைமை மாறும். ஆகையால சின்னம்மா வழி நடப்போம். சின்னம்மாவை அரசாணையில் உட்கார வைப்போம். திமுக இறக்கி ஆகணும். அம்மா சின்னம்மாவை புரட்சி தலைவி அம்மா ஆட்சி மாதிரி சின்னம்மா ஆட்சி தமிழகத்தை மலரணும். நான் தீபா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்திருக்கேன். ஒரு பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்த வருடம் இந்த எலெக்ஷன்ல நடத்தும் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. இது கண்டிப்பா ஒரு பூகம்பமா வெடிக்கும் அந்த அளவுக்கு இப்ப தலைமை உருவாயிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு பெண்ணுடைய வியூகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், ஒரு வியூகத்தை பார்த்திருக்கோம். அதே மாதிரி இந்த அரசியல் வியூகமும் ரொம்ப சரியா அமையும் அப்படிங்கறதுனால ரொம்ப தெளிவான வியூகமாவும் இருக்கு. அதனால ரொம்ப சிறப்பா இந்த அமைப்பு செயல்பட்டு அம்மா சின்னம்மா தலைமையில் அமைகிற இந்த கட்சியானது மிக சிறப்பா அமைஞ்சு ஒரு புதிய மாறுபாடை தமிழக மக்களுக்கு ஏற்படுத்துவாங்க அப்படிங்கறதுல மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. எனது பெயர் கவிஞர் KR கோவிந்தன், வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர். சின்னம்மா அவர்களை அனைவரும் ஒருங்கிணைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்து நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் ஏழை எளிய மக்களின்றி அனைவருக்கும் நன்மை செய்யுமாறு அம்மாவிடம் பணிவுடன் கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் கலா, வேலூர் மாவட்ட மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் இருக்கும். OPS கட்சியில் இருக்கும். ஜெயலலிதா அம்மா இருக்கிற இடத்துல நம்ம சின்னம்மா வருவதற்காக நாங்கள் எல்லோரும் பாடுபடுவோம்.